ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பீன்ஸ் பொரியலில் எப்படி குக்கரில் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். பெருங்காயம் இது. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது ஒரு வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி கலந்து விட்டுக்கணும். இது நம்ம குக்கரில் ஒரு சத்தம் அளவுக்கு கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ரொம்ப கொடுத்தா குழஞ்சிரும். சிம்மில் வச்சு ஒரு சத்தம் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பீன்ஸ் கறி ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும். மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் அளவு தான் நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போதே, மூடி போடும் போதே அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சு ஒரு சத்தம் மட்டுமே கொடுக்கணும். இப்போ ஒரு சத்தம் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நான் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேங்காய் மேலே தூவி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி அதில் கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா நம்ம தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மில் வச்சோன்னா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா உடச்ச கடலையை நம்ம பவுடர் பண்ணி போட்டாலும் அதில் இருக்க தண்ணி எதாவது இருந்தாலும் அது நமக்கு ஈஸியாக வடிஞ்சு வந்துடும். சுவையான பீன்ஸ் கறி ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.